அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ ரொம்ப சந்தோஷமாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நாம் தமிழ் கட்சிக்காரங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வாய்ஸ் ஆஃப் லிங்கேசன் அப்படிங்கிற ஒரு யூடியூபரு, அது தாவேக்காக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1 நம்பர் தற்குறி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற பேரில் சீமான் அவர்களை ரொம்ப இழிவாக பேசுகிறது, அண்ணன் சாட்டை துறை ரொம்ப இழிவாக பேசுகிறது அப்படின்னு இருக்கக்கூடிய 1 நம்பர் தற்குறி. அந்த தற்குறி இவங்க என்ன அப்படின்னா, அதாவது எல்லாத்தையுமே என்ன இஷ்டத்துக்கு பேசலாம், வாயில் வந்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தங்க. இப்போது நாம் தமிழ் கட்சியெல்லாம் விமர்சனம் வைப்பாங்க, தாவேக்கால ஒரு அளவுக்கு மேலே நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவோம், ஏன்னா பிலோ த பெல்ட்டு போய் இஷ்டத்துக்கு சீமானவர்களை குறித்து எப்படி இந்த யூடியூப் புட்டர்ஸ் பேசுவானோ அதே மாதிரி பேசக்கூடிய யூடியூப் புட்டர்ஸ் மாதிரி தான், அதே மாதிரி கூடிய வாய்ஸ் ஆஃப் லிங்கேசன் அப்படி பேசிகிட்டு இருக்க ஒருத்தன் நேற்றுக்கே கமலா தேட்டர் வாசலில் கதற விசால் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, வச்சு செய்கிறாங்க இவனை. வாய்ஸ் ஆஃப் லிங்கேசனை வச்சு செய்கிறாங்க. பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக சிரிச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா, அந்த விசால் மகுடம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இப்போ வந்திருக்குது. அந்த படம் காட்டு மொக்க, அப்படியே ஒரு 100 கேமரா இருக்குது, 50 மைக்கெல்லாம் இருக்குது. இவர் பெரிய ரிவ்யூரில், தாவேக்காக்காரில், ஒரு யூடியூபரில், ஒரே கலர் பனியனை போட்டுக்கோப்பில், மண்டையில் பார்த்தீங்கன்னா பாதி முடி போயிடுச்சு. ஏன் போச்சுங்கிறது ஊருக்கே தெரியுன்னு வைங்களேன். அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மீசே பென்சிலெல்லாம் வரைஞ்சி விட்டுக்கிட்டு மனுஷன் போயிடுவாப்பில். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போயிடுவாப்பில். போய் நின்றுக்கிட்டு இதே மாதிரி மகுடம் படம் படம் முடியலை. இது கொடுமையை பாருங்கள், படமே முடியலை. படம் 3 மணி நேரம் படம் அப்படின்னோடனே ஒரு ஆஃப் அந்த மாதிரி டயத்தில் எந்திரிச்சு வெளியே மீடியாலாம் பார்த்துட்டு, இவர் தான் யூடியூபர் ஆச்சே, பெரிய ஹேர் ஆச்சே, உடனே வீடியோ இந்த படம் காட்டு பொக்கையாக இருக்குது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல. படத்தில் ஒரு சீன் கூட நல்லா இல்லை. இந்த படத்தை விசால் என்னத்தான் டைரக்ட் பண்ணி கிழிச்சார், இந்த படம் கெட்ட படம், யாரும் பார்க்காதீங்க, ஆச்சா ஊச்சான்னு சொல்லி பேசிட்டாப்புல. இப்போ எப்படி இந்த அரசியல் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து, அதாவது சீமான் அவர்கள் விஜய் திமுக பார்க்குறாரு, ஒரு இளவு போய் பார்க்குறாருன்னு வைங்க, அதை வச்சுக்கிட்டு ஐயோ சீமான் திமுக பணம் வாங்கிட்டார், திமுக பணம் வாங்கிட்டான்னு எப்படி ஒரு பொய்யை பரப்ப, வாயை திறந்தாலே பொய்யும்பாங்களா, அது மாதிரி வாயை திறந்தாலே வாய்ஸ் ஆஃப் லிங்கேசன் அப்படிங்கிற கோபாலுக்கு பொய்யாக தான் வரும். சீமான் பாருங்கள், திமுகடா காசு வாங்கிட்டாரு, அப்படியே பக்கத்தில் காசு சீமான் வாங்கும்போது இவன் எண்ணி கொடுத்த மாதிரி பேசுவான். அப்படி இருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் அங்கே போய் நின்றுக்கிட்டு அதே மாதிரி தான், படம் நல்லா இல்லை, படம் நல்லா இல்லை, படம் நல்லா இல்லை. என்ன காரணம்னா பொலிட்டிக்கலான ரீசன். சமீபத்தில் விசால் அண்ணன் சீமான் கொடுத்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம், நியாயமான முறையில் தான். அதே மாதிரி விசால் அவர்கள் விஜய் பார்த்திங்கன்னா ஆட்சி நடத்துகிறாரு, ஆனால் அந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை பேசி விட்டார். புரியுதுங்களா? உடனே அது அப்படி இங்கே விஜய் எங்கள் விஜயை பற்றி எப்படி ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சி எப்படி இவன் குறை சொல்லலாம் அப்படின்ட்டு வன்மம் திட்டமிட்டு என்ன பண்ணுறது, படத்துக்கு போகிறது. தான் தான் பெரிய யூடியூபர் ஆச்சே, இந்த படத்தை எப்படியாவது காலி கொண்டு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்தவங்க சொல்கிறாங்க. பல பேர் பார்த்தவங்க நம்ம ரிவ்யூ பார்க்குறோம், மிக்சட் ரிவ்யூவாக தான் வருது. அதாவது படம் பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, படத்தில் ஒரு சீன் நல்லா இருக்குது, ஒரு சீன் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். படமே நல்லா இல்லை, படம் நல்லா இல்லை, படம் குப்பை, படத்தை யாரும் பார்க்காதீங்கன்னு உட்காந்து அழுகிறாப்புல மீடியாவில். உடனே அங்கேருந்து வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு மாதிரி போட்டிருக்காப்புல ஒருத்தர் ஏய் அப்படின்னு வச்சு, ஏன்டா என் தலைவன் படம் 100 கோடி போட்டு படம் எடுத்துகிட்டு இருக்கிறான், நீ படத்தையும் பார்க்கவும் முடியல, ஒன்றுக்கவும் முடியல, என்ன படம் மொக்க படம் காட்டு படம் சொல்லிட்டுருக்கா, உனக்கு இதே தான் வேலையாக போச்சான்னு வாக்குவாதம். அது மீடியாவிலே 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் நேற்றுக்கு வைரல். அது மட்டும் விசால் ரசிகர் நிறைய பேர் வந்துட்டாங்க. என்னென்னா, அந்த ஷோவில் கமலா தேட்டரில் விசால் ரசிகர் மன்ற சார்பாக 200 பேர் 200 டிக்கெட்டை வாங்கி விசால் ரசிகர் 200 பேர் அந்த தேட்டரில் இருக்காங்க. அந்த தேட்டரில் கமலா தேட்டரில் இருக்காங்க. அங்கே இவர் போயிட்டு இவர் படமும் பார்க்காம ஒன்றும் பார்க்காம இவர் இஷ்டத்துக்கு வாயில் வந்தாலும் காட்டு படம் மொக்க படம்னா அவங்க சும்மா விடுவாங்களா? அதில் மஞ்சள் டிஷர்ட் போட்டிருந்தப்ப எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே, என்னடா நீ படத்தை பார்த்த, உனக்கு படத்தை ரிவ்யூ பண்ணதில்லை, ஒன்றும் தெரியல, வன்மத்தில் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆடிக்க போயிட்டாப்புல. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தை பல கோடி செலவு பண்ணி எடுத்த படம், அது மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க, நீ படத்தை பார்க்கவும் முடியல, ஒன்றுங்கவும் முடியல, நீ வன்மத்தில் இதே மாதிரி தான் கட்டாக்குசி படமும் படம் நல்லா இல்லைன்னு அவங்க கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. கட்டாக்குசி படம் உண்மையாலுமே சூப்பர் படம். நான் கூட 2 தடவை போய் பார்த்தேன். நான் ஒருக்கா போய் பார்த்தேன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள ஒருக்கா கூப்பிட்டு போய் பார்க்க வைத்தேன். டிக்கெட்டை 100 ரூபா தான் விற்றாங்க. ஏன்னா மற்ற படம்னா 150 அப்படி இப்படின்னு போடுவாங்க. ஜனநாயக படம்லாம் 200 ரூபா.
இந்த படம் டிக்கெட் வந்து 100 ரூபாய்க்கு நம்ம மணப்பாறையில் வந்து போட்டாங்க. பார்த்தேன், உண்மையாலுமே படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. கட்டாக்குச்சி படம், பாட்டும் சரி, நடிப்பும் சரி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா, அது ரெட் ஜெயண்ட் வந்து வெளியிடுறாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லி இந்த ஆள் சொல்கிறாப்புல, வாய்ஸ் ஆஃப் லிங்கேசன் அதுக்கு உடனே வந்து டென்ஷன் ஆகிறப்பல விஷ்ணு விஷால் இந்த மாதிரி ஆன்லைனில் வன்மத்தை கேட்குறாங்க ஒரு குறிப்பிட்ட கட்சி. ஏன்னா அதுக்கு முன்னாடி விஷால் அவர் வந்து ரஜினியை பற்றி பேசும்போது, அந்த ரஜினி அவர்கள் வந்து விஜய் அவர் அரசியலுக்கு வர்றாருல, அவர் அரசியல் முதலமைச்சராக இருக்காது, எனக்கு எந்த பொறாமையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அந்த விஷயத்தை வந்து விஷ்ணு பேசியிருப்பார். அப்படி பேசும்போது விஜய்னு சொல்லியிருப்பார், விஜய் சார்னு சொல்ல. விஜய் சார்னு சொல்லாமல் எப்படி விஷ்ணு விஷால் சொல்லலாம், விஜய்னு எப்படி சொல்லலான்னு தான் அந்த வன்மம். அந்த கட்டாக்குச்சி படம் வந்து நல்லா இல்லைங்கிற வன்மம், புரியுதுங்களா? அந்த வன்மத்தில், தனிப்பட்ட வன்மத்தில் படம் நல்லா இருக்கதையே நல்லா இல்லைன்னு சொன்னவர் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேசன். ஏன்னா விஜய் அவர்களை விஜய் அப்படின்னு சொல்லக்கூடாது, விஜய் சார்னு தான் சொல்லணும், இல்லைன்னா ஐயா விஜய்ன்னு தான் சொல்லணும். அதான் பிரச்சனை. அதனால தான் இந்த படம் வந்து மொக்க படம், நல்லா இல்ல படம், காட்டு படம் சொல்கிறது. உடனே அதையே அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை சட்டை இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்ட உடனே திருப்பி என்னென்னா, வாய்ஸ் ஆஃப் லிங்கேசன் தற்கூரி என்ன பண்ணுறாப்புனா, திருப்பி சண்டைக்கு ஏறி போகிறாப்புல. அவங்க இந்த மாதிரி ஏன்டா மொக்க படங்கிற, படம் நல்ல படம் தான் இருக்குன்னு சொன்னால் கூட, இந்த படம் காட்டு படம், மொக்க படம், திருப்பி போய் அவங்கள வந்து அடிக்க போகிறாப்புல. வாய்ஸ் ஆஃப் லிங்கேசன் என்ன பண்ணுறாப்புல, அவங்க கேட்க வந்தா, ஏன்னா இவர் தான் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஒரு யூடியூபராச்சே, இந்த யூடியூபருக்கா பல யூடியூபர்கள்லாம் இருக்காங்களே, உடனே வந்துடுவாங்களே, உடனே அதனால ஏறி போய் அவங்களோட சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களும் சும்மா இருப்பாங்களா, அவங்களும் ஏறி வர்றாங்க. அது ஒரு பக்கம் கைகலப்பாகி அதை பார்த்து நம்ம வந்து சிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதெல்லாம் முடிஞ்சு நேற்றுக்கு வந்து நடந்த விஷயத்தை இன்றைக்கி வீடியோ போட்டிருக்காப்புல. அதில் சொல்கிறாப்புல, நான் என்ன சாதாரண ஆளா, நான் வந்து யார் தாவேக்கா கட்சிக்காரன் மேலே ஒருத்தன் கை வச்சிட்டானா சும்மா விடுவேனா, நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? தாவேக்கா கட்சிக்காரன் அந்த இடத்துல வந்துடுது. நீ ஒரு யூடியூபர் தானே, படம் சரியில்லைன்னு தானே சொன்னேன், அதனால் ஏன்டா நல்லா இருக்க படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ உன்னுடைய தனிப்பட்ட விவகாரத்துக்கு வந்து போயிட்டு அங்கே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் ஒரு தாவேக்காவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய யூடியூபர், வாய்ஸ் ஆஃப் லிங்கேசன் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அப்படிப்பட்ட என்னையை வந்து பார்த்தீங்கன்னா விஷால் ரசிகர்கள் வந்து இப்படி அடிக்க வந்துட்டாங்க, அதனால் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி வழக்கு பதிவு சொல்கிறாப்புல. ஆனால் சொன்னது அப்படி. ஆனால் அந்த வீடியோவில் எப்படி சொல்கிறதுனா, நான்லாம் கட்சியோட பேரை யூஸ் பண்ணல, ஒன்றும் யூஸ் பண்ணல, ஆனால் ஒரே ஒரு அமைச்சருக்கு மட்டும் நன்றி சொல்லிக்கிறேன், சரத் அவர்களுக்கு மட்டும். அந்த அமைச்சர் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டார். அங்கே போய் கட்சியை வந்து யூஸ் பண்ணுறது, இந்த கட்சியில் நாங்கள் வந்து இப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு விஷால் ரசிகர் மேலே வழக்கு போட சொல்லிட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் வழக்கு வந்து எங்கள் யாரும் கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் நாங்கள் அப்படின்னு பொய் சொல்கிறது. இப்போ என்னாகும், உடனே அந்த குறிப்பிட்ட அந்த மஞ்சள் சட்டை போட்ட நம்பர் வந்த அவர் மட்டும் இப்போ என்னென்னா அந்த ஆட்கள்லாம் விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏன்டா அப்படின்னா அவங்களாம் பேசிட்டு போயிட்டாங்க, இந்த பையன் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கைகலப்பாகிற மாதிரி இருக்குல்ல. உடனே அதை வச்சுட்டு இந்த மஞ்சள் சட்டைக்கார பையனை மட்டும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அவங்க வந்து 4 பேரில் வழக்கு பதிவு போகிறேன்றங்க. உடனே போடுங்க, இப்படி வந்து ஒரு படம் மொக்க படம்னா மொக்க படம்னு சொல்கிறது ஜனநாயக உரிமை. அப்படி மொக்க படம் சொன்னதுக்கு என்னை வந்து இப்படி பண்ணுறாங்க. அடுத்து வந்து ரஜினி ரசிகர் வந்து என்னை வந்து நான் படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவன் வந்து அடிப்பான், விஷால் ரசிகர் அடிப்பான், அவன் அடிப்பான், இவன் அடிப்பான், நான் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கதா, நான் வழக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரா. உடனே நான் டிரைவர்னா இந்த மாதிரிலாம் வேணாண்ணா, அப்படி என் வாழ்க்கை போயிடும் அப்படின்னோடனே வழக்கை வந்து வேணான்ட்டு வந்துட்டானா. பார்த்தீங்களா, முழுக்க தவறு யார், இந்த தற்கூரி மேலே. இந்த தற்கூரி என்ன பண்ணோம், நீ யூடியூபர் தானே, நீ வந்து உன்னோட யூடியூப் சேனலில் உட்காந்து படம் நல்லா இல்லைன்னா பார்க்குறேன் பார்த்துட்டு போ உன்னோட ஆடியன்ஸ். நீ போயிட்டு 100 கேமரா 50 மைக்கு 100 கேமரா இருக்க இடத்துல படமே நல்லா இல்லை நீ சொன்னால் அது கேட்க தானே செய்வாங்க. நீ எப்படி படம் நல்லா இல்லைன்னு சொல்ல உனக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி இப்போ நல்லா இருக்க படத்தை நல்லா இல்லைன்னு ஏன் நீ சொல்கிற, ஃபஸ்ட்டு காட்டு மொக்க படம் நீ ஏன் சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு உரிமை இருக்குல்ல. அப்படி உரிமை இருக்க கேட்கும்போது உன்னுடைய கட்சியில் நீ வந்து தாவையா கட்சியில் ஆளுங்கட்சியில் இருக்கனால நீ வந்து இப்படி பண்ணுறேன்னா பார்த்துங்க. இதுதான் அடுத்த கட்சி தலைவர்களை என்ன வேணால் இழிவாக பேசலாம், பேசிவிட்டு கடைசியில் இவங்களே போயிட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.